நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் நல்லவரே. எல்லாம் சொல்லாம கைத்தட்டி நன்றி சொல்லி பாடி மையப்படுத்தும். அல்லேலூயா. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் நல்லவரே. எல்லாம் கைத்தட்டி நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவர். நன்றி அப்பா நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி 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 அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபத்தை கேட்டீரையா ஜெய தந்தீரையா. சொல்லாமா ஜெபத்தை கேட்டீர். ஜெபத்தை கேட்டீரையா ஜெய தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்திடுவீ. தள்ளாட விடவில்லையே தாங்கிய நடத்திடுவீ. புகழ்கிறேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்து பொது ராகம் பிறந்தது. புகழ்கிறேன் பாட்டு பாடி புயல் என்று. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் நல்லவர். நன்றி அப்பா சொல்லாம். நன்றி அப்பா நல்லவரே. ராமா பாபா ஷபாலி அந்த ராமா கார்த்தியோ ராமா தேவ பிரசன்ன இறங்குவது. நன்றி அப்பா என்று சொல்லாம். அல்லேலூயா. நல்லவரே இன்றும் என்றும் நல்ல. நன்றி அப்பா நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் நல்லவர். நன்றி 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 அப்பா நல்லவரே இன்றும் என்றும் நல்லவரே. நன்றி அப்பா நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் நல்லவர். நன்றி எல்லாம் கையில தாட்டி. நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் நல்லவர். நன்றி ராஜா நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி ராஜா நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி 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 அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி ராஜா நன்றி அப்பா நல்லவரே இன்றும் என்றும் வல்ல. பிசாசு ஆண்டவர் கொண்டு போய் சொல்லி ஏமாத்தி சொல்லி கொண்டிருப்பான். அவன் நல்லவர் சொல்லி பாடும் போது வெக்கப்பட்டு ஓடி போவான். ஒவ்வொரு நாளும் வெற்றி விடுதலையும் தருகிறவர் நீராண்டவரே. உலகமெல்லாம் மறக்குதையா உலகம் எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா. நாமம் துதிக்கையிலே சையா அன்பை பாடையிலே நாமம் துதிக்கையிலே ஏசையா அன்பை பாடையிலே என் உயிரான உயிரான உயிரா இயேசு. என் உயிரான 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 இயேசு. என் உயிரான
என்னை என் உயிரான 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 தாங்கி வழிநடத்துக்கு அப்பான்னு சொல்லி ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. சொல்லாமா? சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சொல்லாமா? கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்ற கிருபைப்பா. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. கர்த்தர் நிறைவேற்றுகிற நல்ல தேவன். அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு வரோம் பாருங்க. அடுத்தது எல்லாத்தையும் கொண்டு போறான். எங்க கொண்டு போறான்? எல்லாம் கொண்டு போகும்போது என்ன திருப்பி இன்னொரு பிரச்சனை ஒன்று ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. 32ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் நம்ம படியும் பாருங்க. 32ஆம். அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்திற்கு திரும்பி வந்து நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம். அவரும் 400 பேரோட. எத்தனை பேரோட? 400 பேரோட வரான்னா கூட ஒரு 10 பேரோட பரல. 400 பேரோட வரணும்னா இவனுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. யாருக்குங்க? யாக்கோபு பயந்து நடுங்குறான் என்னன்னு சொல்லிட்டு. இப்ப எப்படி அவன் ஜெபம் பண்றான் பாருங்க. பிரேயர், ஹவு டு ப்ரேன்றது எப்படி நான் ஜெபம் பண்ணது, ஜெபம் எப்படி பண்ணுமா பண்றான் பாருங்க. இதான் உண்மையான ஜெபம் பாருங்க. அது கீழே வரும் பாருங்க படிக்கிறது. 400 பேரோட உம்மை எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயப்பட்டு வியாகுலப்பட்டு தன்னிடத்தில் இருந்த ஜனங்களையும் ஆடு மாடுகளையும் ஒட்டகங்களையும் 2 பகுதியாக பிரித்து ஏசா ஒரு பகுதியின் மேல் விழுந்து அதை முறியடித்தாலும் மற்ற பகுதி தப்பித்து கொள்ள இடம் உண்டு என்றான். பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய பயத்துல பேசுறான். ஏதாவது விழுந்தாலும் பொண்ணா தப்பிச்சிருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜெபம் இல்ல. ஆனா அதுக்கு அடுத்து ஜெபம் பண்றான் பாருங்க எப்படின்னு சொல்லிட்டு. பின்பு யாக்கோபு என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்துக்கும் திரும்பி போ. உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே, என்னுடனே சொல்லி இருக்கிறீங்களேன்னு சொல்றான். என்ன சொல்றான்? நீ திரும்பி போக வரைக்கும் நான் உன்னை கைவிட மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களாப்பா. இப்ப என்ன 400 பேரோட வர என்ன செய்யறது?
அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். படியும் தொடர்ந்து படியும் பாருங்க. அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய், சொல்லுங்க, நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும். அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்து இருக்கிறேன். தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே. மிகவும் பெருக பண்ணுவீர் என்று சொன்னீரே என்றான். கடவுள் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, சொன்னாரா இல்லையா? இப்படி சொன்ன என்ன, நீ ஜெபம் பண்ணும் போது நீ ஏற்கனவே சொல்லியிருக்கீங்களாப்பான்னு சொல்லி அதை சொல்றதை நினைவு கூறான். அதுதான் பிரேயர். இன்னைக்கு நீங்க கஷ்டத்துல இருக்கலாம், உங்க பிரச்சனை இருக்கலாம், நீங்க சொல்லணும், கர்த்தாவே எனக்கு சொல்லியிருக்கிறீங்களே, கஷ்டத்திலிருந்து நான் உன்னை மீட்டு விடுதலை ஆக்குவே நீங்க சொல்லியிருக்கிறீங்களாப்பா. அந்த வசனத்தை கடவுள் நினைவு கூறும்போது கடவுள் உங்க வாழ்க்கை வெற்றியை தரான். சொல்லுங்க, என் வாழ்க்கையில வெற்றியும் விடுதலை எப்ப தரான்? கடவுள் என் சொன்ன வார்த்தையை நான் அவருக்கு நினைவு கூறும்போது அப்படியே என் வாழ்க்கையில வெற்றியும் விடுதலையும் வருதா இல்லையா? நான் ஜெபம் பண்ணா கடவுள் கேட்பாரு, கேட்க மாட்டாரா? ஆபிரகாம் ஜெபம் பண்ணாரு. எப்படி ஜெபம் பண்ணாருங்க? சோதம் குமாரா பட்டணத்தை கடவுள் அழைக்கிறன்னு நினைக்கும் போது ஜெபம் பண்ணாங்க. எப்படி ஜெபம் பண்ணாங்க? நான் போய் என் பிள்ளைக்கு சொல்லாம இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. சொல்லும் போது சொல்றாரு, ஆபிரகாம் இப்ப கேட்கிறாரு, ஆண்டவரே இந்த பட்டணத்துல ஒருவேளை 50 பேர் இருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? பட்டணத்தை அழிப்பீரோன்னு கேட்கிறாரு. உடனே கடவுள் சொல்றாரு, 50 பேர் இருந்தா இந்த பட்டணத்தை நானு அழிக்க மாட்டேன் அப்படின்றார். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய், ஆண்டவரே ஒருவேளை நான் 5 பேர் கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க அழிப்பீங்கன்னு கேட்கிறார். கடவுள் என்ன சொல்றாரு? இல்லப்பா, 5 பேர் கம்மியா இருந்தா நான் நம்ப மாட்டேன், அழிக்க மாட்டேன்ற. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய், ஆண்டவரே 40 பேர் இருந்தா இந்த பட்டணத்தை அழிப்பீரோ அப்படின்னு கேட்கறேன். கடவுள் என்ன சொல்றாரு? அழிக்க மாட்டேன்டார். இன்னும் ஆண்டவரே நான் மட்டும் பேசுறேன்ப்பா, மன்னிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு 30 பேர் இருந்தா நீங்க இந்த பட்டணத்தை அழிப்பியான்னு கேட்கிறாரு ஆபிரகாம். உடனே கடவுள் என்ன சொல்றாரு? நோலாம் சொல்ல, கடவுள் என்ன சொல்றாருங்க? எஸ் தான் சொல்ல. நம்மகிட்ட இப்படி யாருன்னா கேட்டால் நமக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சார் ஒரு 1000 ரூபாய் கடன் தான் கொடுன்னு கேட்கறேன் வச்சுங்களேன், இல்லைங்கன்னு சொல்லிடுறோம். சார் 900 ரூபாய், சார் ஒரு 800 ரூபாய் இருக்குமா, சார் ஒரு 600 ரூபாய் இப்படின்னு கேட்டால் தான் நமக்கு எப்படி இருக்கும்? ஒரு தடவை சொல்லிட்டோம், சும்மா நான் டென்ஷன் மட்டும் கூடாது அப்படின்னு எடுத்தோம். அப்படி தான் வருது இல்லையா? நம்ம எதுக்காத்தாலும் நமக்கு என்ன வந்துடும்? டென்ஷன் வருதா இல்லையா? இருக்கிற அத்தனை பேருக்கும் டப்புன்னு டென்ஷன் வரும். டென்ஷனுக்காக ஒரு சின்ன ஒரு கிளிப் ஒன்று பார்ப்போம் பாருங்க. Excuse me. I know you didn't think anyone would catch you, but you just slammed your door into my car. The least you can do is say you're sorry, lady. You don't have to take that tone. It's not like I'm hurting your resale value. I'm sorry. See? Like that.
நிறுத்திட்டாங்க அதோட. சின்ன ஒரு சாரி சொல்லாததுக்கு எவ்வளோ ஒரு காரை ஒன்றும் இல்லாமல் ஆச்சு. இது ஒரு கிளிப், நிறைய கிளிப் உள்ள வச்சுக்கிறேன். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்லணும். நம்ம வீட்டில் ஃபேமிலியில் கூட இப்படி பாருங்க, ஹஸ்பண்ட் எதனா சொல்லிட்டாருன்னா விடுறது இல்லை. நீ என்ன சொல்ற, நான் பார்த்துறேன் பாரு, நீ சொல்லி இன்னும் 2 வார்த்தை பேச பேச என்ன ஆயிடுது, கோபமும் எரிச்சலும் ரொம்ப அதிகமாக போதா இல்லையா? ரொம்ப ஃபேமிலியில் தான் ரொம்ப பிரச்சனை பாருங்க. கொஞ்சம் இறங்கி போயிட்டா எல்லாமே ரொம்ப சரி ஆயிடும். சரி, அப்படியே படியும் பாருங்க. கேட்குறான் ஆபிரகாம் வந்து சொல்றாரு, ஆண்டவரே 50 பேர்னா கேட்டு வரான். அப்படியே 45 30 அப்படியே கம்மியாயிட்டே வந்து கடைசியில் கேட்குறான், 10 பேர் தான் நீங்கள் அழிப்பீரான்னு கேட்குறான். கடவுள் என்ன சொல்றாரு, அழிக்க மாட்டேப்பான்றாரு. கடைசியில் இவரும் ஆபிரகாம் போயிட்டாரு, கடவுளும் போயிட்டாரு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் போய் ஆபிரகாம், ஆண்டவரே ஒருத்தர் தான் அந்த தேசத்தை அழிப்பீரான்னு கேட்டிருந்தா கடவுள் என்ன சொல்லியிருப்பாரு, நோன்னு சொல்லியிருப்பாரா, அழிக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பார் கடவுள். கடவுள் ரொம்ப நல்ல தேவன் பா, நம்ம கூட இருக்கிறாரு. நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிற அருமை ரட்சகர் நம்ம கூட. அவ்வளோதான். நம்ம கடவுள் இனிமேல் கேட்டால் கடவுள் என்ன கேட்க மாட்டேன் நம்மளே நினச்சிக்கிறோம். இல்லை, கடவுள் உங்களுடைய எல்லா ஜபத்தையும் கேட்குற நல்ல தேவன். எதுவுமே சொல்றேன், கடவுள் என் ஜபத்தை கேட்குற. ஒரு ஸ்டெப்பு நீங்கள் முன்னாடி போங்க, சொல்லி ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணுறான், ஆண்டவரே என்னை காப்பாற்று நீ சொல்லியிருக்கிறீங்களப்பா, இப்போ என்னுடைய அண்ணன் வரான்னு சொல்லும் போது இவன் ஜெபத்தை கடவுள் கேட்டு 400 பேரோட வந்தான் பாருங்க. கடைசியில் அவனை பார்த்தோன்னா என்ன செஞ்சான், கட்டி முத்தம் கொடுத்து 2 பேரும் சேர்ந்து அழுதான்னு சொல்லி வசனம் சொல்லுது. அவ்வளோ அன்பு போறீங்க. கடவுள் ஒரு செகண்டே மாத்துக்கிற தேவன். நீங்க வாழ்க்கையில முடியாத காரியத்தை நீங்க நினைச்சிருப்பீங்க, ஆனா உங்களுக்காக கடவுள் மாத்த ரெடியா இருக்கிற. எதுவுமே சொல்றீங்க, மாத்த ரெடி. இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையிலும் கடவுள் வந்து மாத்த ரெடியா இருக்கிற. கர்த்தர் ரொம்ப நல்லவர். எதுவுமே சொல்றீங்க, கர்த்தர் எனக்காக மாத்துகிறவர். எல்லா பிரச்சனையிலிருந்து கடவுள் என்னை விடுதலை ஆக்குகிற தேவனா இருக்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கடவுள் ரொம்ப கிருபை இருக்கிறார். சோதம் குமாராவுக்கு தூதர் போறாங்க பாருங்க, எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் படியும் பாருங்க. எப்படி கடவுள் காப்பாத்துறாரு, நம்ம மேல எப்படி கிருபை வச்சிருக்கிறார் சொன்னது. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். அந்த 2 தூதர்களும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். யாருங்க? ஃபர்ஸ்ட் 3 பேர் வந்தாங்க. 3 பேர்ல இப்ப எத்தனை தூதர் தான் இருக்காங்க? 2 தூதர்கள். அந்த 3 தூதர்ல ஒருத்தர் வந்து கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்றாங்க. அப்பயே இப்ப வந்து யாரு 2 தூதர் வராங்க. எங்க வராங்க? சோதோம் குமார பட்டணத்து வராங்க பாருங்க. வராங்க, என்னாச்சு படிப்போம். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து ஆண்டவன்மார்களே அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையில் எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள் அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்தில் திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு என்ன அப்பங்க யாருக்கு கொடுக்குறாங்க? தேவ தூதர்களுக்கு என்ன கொடுக்குறாங்க? புளிப்பில்லாத அப்பம். அப்பன்னா என்னது? புளிச்சு போன தோசை இல்லை. நம்ம வீட்டில் பாதி பேர் மண்டே மாவு அரைச்சானா எத்தனை நாளைக்கு அது அடுத்த மண்டே வரைக்கும் அந்த மாவு வச்சிருப்போம். பாத்தீங்களா? ஃப்ரிட்ஜ் ஒன்று கண்டுபிடிச்சது ரொம்ப நல்லதா போச்சு தாய்மார்கள்லாம். ஏன் சண்டே அரைச்ச மாவு அடுத்த சண்டே தான், அது எப்போ மனசு வருதோ அப்போ எடுத்து ஃப்ரிட்ஜுகளை போட்டு புளிச்ச மாவை கொடுத்து ஆள் ஆயிடுறாங்க. புளிச்ச மாவு, புளிப்பு இல்லாத அப்போ ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க. யாருக்குங்க? தேவதூதரும் சாப்பிட்றாங்க. தேவதூதருக்கு சரீரமும் எதுவும் கிடையாது, ஆனால் சில டைம்ல சேஞ்ச் ஆகுறாங்க. தேவதூதர் எதுவுமே சொல்றீங்க, சேஞ்ச் ஆகி வராங்கப்பா. தேவதூதர்கள் வந்து புளிப்பில்லாத அப்போ, அந்த புளிப்பில்லாத அப்பத்தை சாப்பிட்றாங்க. அவங்களுடைய விருப்பத்தைப்படி சாப்பிட்டா நடக்குதான் பாருங்க. என்ன படிப்போம்? அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் அந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்கள் அறியும். அந்த மனுஷனை கூட்டுவான்றான். உடனே பாருங்க, ஐயா அந்த மனுஷன் இப்போ எங்களுக்கு தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது 9ஆம் வசனம் படியும் பாருங்க. 9ஆம் வசனம். அதற்கு அவர்கள் அப்பாலே போ, பரதேசியாய் வந்த இவனா நியாயம் பேசுகிறது. இப்பொழுது அவர்களுக்கு செய்வதை பார்க்கிலும் உனக்கு அதிக பொல்லாப்பு செய்வோம் என்று சொல்லி லோத்து என்பவனை மிகவும் நெருக்கி கதவை உடைக்க கிட்டினார்கள். கதவை உடைக்க ஊர் மக்களே திரண்டு வராங்க. நல்லா கவனிங்க, கதவை உடைக்க ஊர் மக்களே திரண்டு வராங்க. என்ன நடக்குதா பார்ப்போம். அப்பொழுது வீட்டுக்குள்ள உட்கார்ந்த புருஷர்கள் கைகளை வெளியே நீட்டி எங்க இருந்து?
எங்க இருந்தா அவ்வளவு பெரிய கை வச்சுன்னு தெரியல. வீட்டுல உட்காந்து சாப்பிட்டாலும் இங்க இருந்து கையை நீட்டுறாங்க, அங்க நீட்டுனா டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகி கதை சாத்திட்டாங்க. ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. உட்காந்த ஆளு கையை நீட்டி, அவ்வளவு பெரிய கை, தேவ தூதல் பாருங்க, சாதாரண இல்ல. உட்காந்தோன்னா அப்படி நீட்டுறாங்க கையை தூட்டுனா அங்க வெளியே இருக்கிற லாக்கெல்லாம் பிடிச்சி சட்டை பிடிச்சி நீட்டு டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சா வரும். படிப்பான். லோத்தை தங்கள் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக்கொண்டு கதவை பூட்டி எங்க உட்கார்ந்த இடத்துல கை மட்டும் தான் போகுது, ஆள் போல. யாரு போல? இப்படி போச்சா நமக்கு எப்படி இருக்கும்? கை மட்டும் இன்னும் அப்படி வந்துச்சுன்னா பாதி பேர் பயந்தே சேர்த்துருவோம். அது பாதி பேர். சில பேர் தூதரை பாக்குறது பயம். வீட்டுல இருக்கும் திடீர்னு கை மட்டும் பெருசா அப்படி வந்து நின்றுச்சுன்னா எப்படி இருக்கும்? அல்லறி அங்கேயே சேர்த்துருவோம். அது பிசாசா தேவ தூதரான்னு பாதி பேர் தெரியாம அங்கேயே மனுஷன் உயிர் போயிடும் பாதி பேர். இங்க இருந்து கையை நீட்டி அங்க டோரை சாத்தி அலோகத்தை உள்ள கூட்டு வந்து சொல்றான் பாருங்க, என்ன ரொம்ப முக்கியமான வசனம். தெரு வாசலில் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடித்தது. அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். யாரு? ஒரு சிம்பிள் தூதருக்கே அப்படி டோரை க்ளோஸ் பண்ணி அப்படி மூடனா ஒரு நாள் முழுதும் வாசல் எங்க இருக்குன்னே தெரியல, தேடி தேடி அலைஞ்சானா கடவுளே சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை காப்பாத்தும், உன்னை ஒரு நாள் ஒரு தீங்கு வராதுன்னா அப்ப எப்படி கடவுள் நம்மளை பாதுகாப்பார்? பிசாசு தொட முடியுமா? ஒரு தூதர் வந்து கடவுள் அப்படி க்ளோஸ் பண்ணி நின்றோன்னா ஒரு நாள் ஃபுல்லா தேடுறான், எங்க இருக்கிறான், அந்த டோரே கண்டுபிடிக்க முடியல எங்க இருக்குன்னு சொல்லி ஃபுல்லா தேடுறான். எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கும் தேடி தேடி அழுத்து போனார்கள். யாரு? தூதர்களுக்கே. கடவுள் சொல்றாரு, இதோ நான் உன் கூட இருக்கிறேன், பயப்படாதே, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன் மேல் கை போடுவதுன்னு அவர் சொல்லியிருக்கும் போது நம்ம ஏன் பயப்படணும் சொல்லுங்க? நிறைய பேர் பாருங்க நம்பிக்கை இல்லை, சாதாரண தூதரை நின்று பாருங்க அப்படி நிக்கிறோம். அப்புறம் பாருங்க என்ன ஆச்சா படிப்போம். பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது உன் குமாரராவது உன் குமாரத்திகளாவது பட்டணத்தில் உனக்குரிய எவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்து கொண்டு போ, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அப்பொழுது லோத்து புறப்பட்டு தன் குமாரத்திகளை விவாகம் பண்ண போகிற தன் மருமக்கள் மாரோடே பேசி, நீங்கள் எழுந்து இந்த பாருங்க. லோத்து அந்த டைம் பிள்ளை போறான். லோத்துக்கு வழி தெரியுது, ஆனா லோத்து எங்க இருக்கிறான்னு சொல்லி யாருக்கு என்ன பண்ணல தெரியவில்லை, எவனுக்குமே தெரியல. நீங்க அதான் கடவுள் உங்களை மறைச்சிருக்காரு. பிசாசு உங்களை அழிக்க நினைக்கும் போது உங்களை ரத்த கோட்டையில மூடி மறைன்னு சொன்னா பிசாசுக்கு நீங்க எங்க இருக்குன்னே தெரியாதான். எதுவுமே சொல்றீங்க. கேரளா தேசத்துல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அவன் வந்து கரெக்டா ஒரு டேட் சொன்னானா, 25ஆம் தேதி நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி அந்த குட்டி பையன் சொன்னானா. அவனுக்கு அடிக்கடி ரத்தம் வாந்தி எடுப்பானா, மூக்குல வாயில ரத்தம் வந்துட்டே இருப்பான். ஏதோ டேட் சொல்லி 25ஆம் தேதி நான் செத்துறேன்னு சொன்னோம்னா கரெக்டா அந்த 25ஆம் தேதி அவன் செத்துட்டான். செத்து போறான், அவங்கள அடக்கம் பண்ணிட்டாங்க. ரெண்டாவது அவன் சின்ன பையன் இருக்கிறான் பாருங்க. சின்ன பையன் இருக்கும்போது அவனுக்கு அந்த மாதிரி ஃபிக்ஸ் மாதிரி ஒரு மாதிரி வந்து அவனுக்கு ரத்தம் வாந்தி வந்துட்டே இருக்கும். அவன் டேட் சொன்னான், இந்த டேட்ல நான் செத்துருவேன் அப்படின்னு சொன்னோன்னா எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏற்கனவே என் பெரிய பையன் அது மாதிரி சொல்லிதான் என்ன பண்ணா இறந்துட்டான் அப்படின்னு சொல்லணும். எங்கெங்கயோ டாக்டர்கிட்ட போயிருக்காங்க, எங்கெங்கயோ கூட்டு போயிரும், ஒன்றும் முடியல. அந்த வழியா ஒரு பாஸ்டர் ஒருத்தர் வந்தாரு பாருங்க. வந்தோடனே அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் வந்துச்சான், இவர்கிட்ட நம்ம கடைசியா இவர்கிட்ட கொஞ்சம் ஜோம் பண்ணி கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரை குடும்பம், ஐயா எனக்கு எப்படியா உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, என் பிள்ளை ஏற்கனவே இப்படி ரத்தம் வந்து எடுத்து ஒரு டேட் சொன்னான், அந்த டேட்ல செத்துட்டான். இப்போ இன்னொரு பையன் இருக்கான், அவனும் அதே டேட் சொல்றான், எனக்கு ஒன்றும் முடியல, எனக்கு எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கும் போது அவர் ஒண்ணுமே சொல்லலையா. அந்த பையன்கிட்ட போய் இயேசுவின் ரத்தத்தினாலே இந்த பிள்ளையை மூடுகிறேன் அப்படின்னு சொன்னாரான். என்ன சொன்னாரா? இயேசுவின் ரத்தத்தினால இந்த பிள்ளைய மூடுறேன்னு அப்படி சொன்னாராம் பாருங்க. மூணுன்னே உள்ள அவனுக்குள்ள இருக்கிற பிசாசு உள்ள கதர் தான், ஐயோ எனக்கு கண்ணு தெரியலையே, இந்த பையன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியலையே எனக்கு விட்டுருங்க, இந்த பையன் எங்க இருக்கான்னு தெரியலன்னு சொல்லி அலறி பிசாசு ஓடிச்சான் வெளியே. ஓடி இன்னும் பிசாசு போயிடுச்சான் பாரு. அவன் எங்க இருக்கானு கண்டுபிடிக்க முடியல. எப்ப ரத்த கோட்டைக்குள்ள நீ மூடி மறைன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த தீங்குல, வண்டியில போகும்போதும் வெளியே போகும்போதும் வீட்டில் தூங்கும் போதும் எந்த இதில் என்னை ரத்த கோட்டையில் மூடி மறைத்து பாதுகாத்துலாம் எந்த சாத்தனங்களும் நுழைய முடியாது. குருட்டாட்டத்தின் ஆவியம் அவனுக்கு கண்டே பிடிக்க முடியாது. எப்படி அழுத்து போனார்களோ அது மாதிரி பிசாசம் அழுத்து போயிடும், அவங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது. அதான் இயேசுவின் ரத்தத்துல ரொம்ப வல்லமை இருக்கு. எதுவுமே சொல்றீங்க வல்லமை இருக்குன்னு. இந்த ஜீவனுள்ள தேவன் நம் கூட இருக்கிறாரு. அதனால பாருங்க, கடவுள் வந்து அற்புதமா காப்பாத்தான்னு நினைக்கிறாரு. கடைசியில அவங்களுடைய குடும்பத்தை அற்புதமா என்ன பண்றாரு, அவன் சொன்னது போலவே அவங்க லோத்துடைய குடும்பத்தை கடவுள் என்ன பண்ணிட்டாரு, காப்பாத்திட்டாரு. அதுக்கப்புறம் சோதம் குமாரா என்ன ஆச்சு, அழிக்கப்பட்டு போச்சு. இன்னைக்கு பாருங்க, உங்களை காப்பாத்துக்காக கடவுள் துடிக்கிறாரு, உங்க கூட இருக்கிறாரு. கடவுளுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா
கடவுள் ஒரு நாள் உங்களை அழிக்க மாட்டார், உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், உங்களை நல்லா வைப்பார். எத்தனை சொல்ல நல்லா வைப்பார். நல்லா வைக்கிறதுக்கிட்ட ஏன் இப்போ முடிங்க ஐயா அப்படின்றீங்களா? நல்லா வைக்கிறது அப்புறம் பார்ப்போம், இப்போ முடிச்சிங்கன்னா நான் எப்படியாவது இப்போ கிளம்புவேன் அப்படின்றீங்களா? சரி, எந்த ஜெபம் பண்ணி முடிச்சிடலாமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாம் கண்களை மூடி, கர்த்தர் எனக்காக செய்ததை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, கடவுள் என் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் செய்து கொண்டிருக்கிற நல்ல தேவன் என் கூட இருக்க. எல்லாம் உயர்த்தி சொல்லலாம், கடவுள் எனக்காக யாவையும் செய்கிற ஜீவனுள்ள தேவன் என் கூட இருக்க. எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் எனக்கு அற்புதத்தையும் அடையாளத்தையும் வெற்றியும் தருகிற நல்ல தேவன் அவர். உங்களுக்காக கடவுள் செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக கடவுள் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். உங்களுக்கு ஒருவேளை தெரியாம இருக்கலாம், ஆனால் உங்களுக்காக தேவன் செய்து கொண்டு வருகிறார். எதுவுமே சொல்றேன், கர்த்தர் எனக்காக ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்து கொண்டு வருகிறார். அந்த தேவன் ஆச்சரியமான தேவன், அவர் நல்லவர் என்று சொல்லி எல்லாம் உயர்த்தலாமா? நன்றி தகப்பனே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற என் அருமை ரட்சகர் என் கூட இருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம்பா. யாக்கோபு அவன் வாயை திறந்து சொன்னான், அவன் என்ன சொன்னானோ அதன்படியே கடவுள் செய்தார். எந்த குட்டியை அவன் எப்படி வரும்னு பார்க்கல, ஆனா அவன் சொன்னான். அவன் சொன்னதை கடவுள் அவனுக்காக அப்படி செய்தார்னு சொன்னார். அதே கலர்ல குட்டி போடும்படி கடவுள் செய்தார். இன்னைக்கு கடவுள் உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உங்களுக்காக உங்கள் தேவன் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க நல்லா இருக்கும்படி கடவுள் உங்களுக்காக ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். எதுவுமே சொல்றேன், எனக்காக என் தேவன் எனக்காக செய்து கொண்டு வர. ரத்த கோட்டையில் என்ன மூடி மறைன்னு சொன்னீங்கன்னா உங்க குடும்பத்தெல்லாம் மூடி, ஒரு சின்ன தீங்கு வியாதி எதுவும் வராதபடி அவர் உங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். பிசாசுக்கே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு எந்த தீங்கு அணுகாதபடி கடவுள் செய்வார். அந்த அளவு கடவுள் மாத்துகிற தேவனும் கூட இருக்கிறார். நன்றி ராஜா. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மறிடா. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மறிடா. நமக்கென்று பயந்திடும் கர்த்தர் யாவர் விருப்பம் அவராம் நிறைவேற்றுவார். நமக்கென்று பயந்திடும் கர்த்தர் யாவர் விருப்பம் அவராம் நிறைவேற்றுவார். மாலையும் வேலையும் கர்த்தரை அன்புடன் பாடிடுவேன். மாலையும் வேலையும் கர்த்தரை அன்புடன் பாடிடுவேன். நன்றி அப்பா. புதிய நம்பிக்கை எழுப்புதல் திருச்சபை ஆராதனை நேரம் ஞாயிறு தோறும் காலை ஆராதனை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை 10 மணி முதல் 11:30 மணி வரை. மாலை ஆராதனை 6:30 மணி முதல் 8 மணி வரை. இடம் புதிய நம்பிக்கை எழுப்புதல் திருச்சபை 1551 தென்றல் நகர், கார்ப்பரேஷன் வங்கி அருகில், வேங்கிக்கால், திருவண்ணாமலை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.